ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட மட்டும் பேசணும்னு தோணுது. ஜந்தர் மந்தர்ல நடந்ததை உலகமே பார்த்திருக்கு. சில குறும்புக்கார பசங்க கேவலமான கெட்ட வார்த்தை பேசினாங்க. இது நாகரிகமான சமூகத்துக்கு அழகா இல்லை. அந்த மாதிரி வார்த்தை பேசினாங்க. என்ன மட்டும் இல்லை, மறைந்த என் அம்மாவையும் கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. அது உண்மையிலேயே மிகவும் கேவலமான ஒரு விஷயமாகும். ஆனா நான் இன்னைக்கு பேச விரும்புறது, சின்ன வயசுல தப்புகள் நடக்கும். சின்ன வயசு தப்ப திருத்திக்க வாய்ப்பு இருக்கும். அதுதான் குழந்தைத்தனம். அதனால தான் சமூகத்தில் இருக்கிற அந்த கோபத்தை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பொண்ணுங்க இப்படி பண்றது கல்ச்சுரல் ஷாக். அவங்க எப்படி இப்படி பேச முடியும்? ஆனா இப்போ இந்த பசங்களை அணைச்சி வழிகாட்ட வேண்டிய நேரம். வழிதவறி போன இவங்களுக்கு வழிகாட்டுறது நம்ம கடமை. தண்டிக்கிறது, கோர்ட்டுக்கு அலைக்கழிக்கிறது, சமூகத்தில் கொடுமைப்படுத்துறது, இதனால நம்மால சூழ்நிலையை மாற்ற முடியாது. நான் அவங்கள மன்னிக்க விரும்புகிறேன். சமூகமும் என்னோட இந்த கருத்தை ஏற்றுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் என் மனசுல ஒரு எண்ணம் வரும். நம்ம நாக்கு பல்லுல அடிபட்டு ரத்தம் வரும். ஆனா அதுக்காக பல்ல உடைக்க மாட்டோம். ஏன்னா பல்லு நம்மதான், நாக்கும் நம்மதான். நம்ம குழந்தைகளுக்கும் வழிகாட்டுறது நம்ம கடமை. வழிதவறினவங்களுக்கு வழிகாட்டுறது கஷ்டம்தான். ஆனா அதை நாம செஞ்சே ஆகணும். அதனால குழந்தைகளே வாங்க, நாம நாட்டுக்காக ஒன்னா சேர்ந்து முன்னாடி போவோம். புதுசா கத்துப்போம். தப்புங்கள்ல இருந்தும் கத்துப்போம். கனவுகளோட கிளம்புவோம். நாடு வேகமா முன்னேறுது. இன்னும் முன்னேறும். நீங்களும் முன்னேறணும். அதான் என் கனவு. உங்களுக்காகத்தான் நான் வாழ்றேன். உங்க எதிர்காலத்துக்காக உழைக்கிறேன். வாங்க, சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாங்க, தப்புங்களை கத்துக்கிட்டு முன்னாடி போங்க.